அதாவது வந்துங்க லேடிஸ் வந்து கொஞ்சம் வந்து நிறைய சூரத் போய் பர்ச்சேஸ் பண்ணி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வர்றாங்க, கேட்குறாங்க, விவரமாக கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நான் டிப்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாக வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் சூரத்தில் போய் வாங்குறதுன்னா சும்மா வந்து டக்குன்னு வந்து வாங்க முடியாதுங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து 40-45 வருஷம் சர்வீஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அங்கே வந்து மொழி மாறுதுங்க. எல்லாமே வந்து இங்கே நம்ம தமிழ் பேசுவோம், அங்கே வந்து இங்கிலீஷ் கூட ஒரு சிலருக்கு தெரியாது, பூரா ஹிந்தி குஜராத்தி தான் பேசுவாங்க. நம்ம போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 50 ரூபா 60 ரூபா 1 ரூபாய்க்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா பாருங்கள், நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு வந்து பிராஷோ எடுத்துக்கிட்டால் பிராஷோவில் 12 ஐட்டம் இருக்குங்க. அதே மாதிரி பூனம் எடுத்திங்கன்னா பூனத்தில் 10 ஐட்டம் இருக்குது. கிரேப் எடுத்துட்டா கிரேப்பில் ஒரு 7-8 ஐட்டம் இருக்குது. கிரேப்பு, மெட்டல் பூனம் கிரேப்பு, அப்படி நிறைய ஐட்டம் அது மாதிரிலாம் இருக்குது. ஓன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் போய் அங்கே போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கொண்டு வர்றீங்க, இங்கே கொண்டு வந்து அதில் வந்து டேமேஜ் இருக்குது, மீட்ரு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எங்களுக்கும் டேமேஜ் இருக்குது, மீட்ரு கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு சூரத்தில் வந்து ரிங் ரோடில் வந்து ஒன்று பார்த்தா டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்து பெருசாக நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ஒரு 500 கடை 700 கடை 1000 கடையெல்லாம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உயரம் பார்த்திங்கன்னா 4-5 ஃப்ளோர்லாம் வரும், 7-8 ஃப்ளோர்லாம் வரும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா 4-6 4-4 4-8 இப்படி இந்த அளவு தான் சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குங்க. அது வந்து ஆஃபீஸ் மாதிரிங்க. அங்கே வந்து பெரிய பிராண்டட் ஐட்டம்லாம் வந்து சாம்பிள் ஒன்று வச்சுக்கிறவங்க, கேட்லாக் வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபுல் சாரீஸ் பார்க்கவே முடியாதுங்க. அவன் வந்து ஏதோ ஒரு அவுட்டரில் வந்து ஃபேக்ட்ரி இருக்கும், குடோன் இருக்கும், நம்ம ஆர்டர் கொடுக்கணும், ஆர்டர் கொடுத்தோம்னா அப்படியே வந்து போட்டு விட்ருவாங்க. எங்களுக்கெலாம் வந்து ரெகுலருங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலர் பெரிய பெரிய கடைக்காரவங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. போகணுங்களுக்குள்ளே போகிறோம். அப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் வந்துடுது, வாட்ஸ்அப்பில் வெரைட்டிஸ் பார்க்குறோம், டிசைன் பார்க்குறோம். இப்போ எங்களுக்கெலாம் வந்து 30-40 வருஷமாக ஒரு புரோக்கர் இருக்காங்க, தலால் இருக்காங்க, அது மூலமாக தான் நம்ம செய்கிறோம். அதனால் வந்து புதுசாக போகிறவங்க இப்போல்லாம் வந்து தீபாவளி நேரத்துலலாம் போனீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து சரக்கு நின்றுக்குறீங்க. சரக்கு நின்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து கண்டெய்னர் வந்து அங்கேருந்து வர்ற கண்டெய்னர் போகாமே எல்லா பெரிய பெரிய ஊர்லேயும் அவுட்டரில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் லாரியில் சரக்கை திருப்பி மாற்றி ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு பெரிய பெரிய கடைகளுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குட்டி குட்டியாக வாங்கினவங்களுக்கு பூராமே அப்புறம் வரும். அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஜவுளி வியாபாரம் பார்க்குறேன்னு சூரத்துக்கு போய் சரக்கே வந்து இவங்க ஒரு சரக்கு பார்த்துருக்காங்க, அவங்க சரக்கு ஒன்று வந்திருக்கு, வேறு சரக்கு, அது மாதிரிலாம் வந்து பண்டல் மாறிடுதுங்க. கூட்டத்தில் வந்து அவங்க தீபாவளி நேரத்தில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. பார்த்துக்குங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா டேமேஜ் அது இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நிற்கிற ஐட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் கட்டிக்கலாம், சொந்தக்காரங்களும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ரெண்டாவது வந்துங்க, உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறது தீபாவளி முடிஞ்சு ஃப்ரீ டயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 4-5 தடவை போய் பார்த்து அடுத்த தீபாவளிக்கு ரெடி ஆகுங்க. இப்போயே பர்ச்சேஸ் பண்ணி இப்போயே செய்யணும் அப்படின்னோம்னா முடியாதுங்க. இப்போ நாங்களாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்களுக்கு வந்து சொன்னாலே வந்து சரக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்றோம், டிசைன் பார்த்துட்றோம், குவாலிட்டி தெரியும். உங்களுக்குலாம் குவாலிட்டி தெரியாதுங்க. அதனால் வந்து இப்போ வந்து நிறைய ஒரு 4-5 பேர் வந்து லேடிஸ் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்த்து செய்யுங்க. ரெண்டாவது வந்துங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு டூர் மாதிரி போகிறீங்க அப்படின்னம்னா பாம்பே போங்க. பாம்பேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூரத் வந்துடலாம். அஹமதாபாத் முன்னாடியே சூரத் வந்துடும். சூரத்தில் வந்து சூரத் வழியிலே வந்து தவுண்டுன்னு ஒரு ஸ்டேஷன் வரும், அதான் வந்து ஜங்ஷனுங்க. அது அங்கிட்டு திரும்பினோம்னா பாம்பே வந்துடும், இங்கிட்டு வந்தோம்னா குஜராத் வந்துடும். அதனால் வந்து அப்படி போய் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ஆனந்து, நவ்சாரி இந்த மாதிரிலாம் வரிசையாக வருங்க, ஸ்டேஷன் வரும். அதை தாண்டினோம்னா சூரத் வந்துடும். சூரத்தில் வந்து நீங்கள் வந்து ரிங் ரோடுக்கு பின்னாடி பேக் சைடு ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா பாம்பே மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க. சூரத்தில் பாம்பே மார்க்கெட் இருக்குது, அங்கே போங்க. உங்களுக்கு வந்து தேவையான இது வந்து உங்களுக்கு 1 பீஸ் 2 பீஸ் மிக்சிங்லாம் கிடைக்கும், ஒரு செட்டுலாம் வேண்டியதில்லை. அங்கே போய் பாருங்கள்.
அப்படியே வந்து கட்டி நீங்கள் காரில் போட்டாலும் சரி எதில் போட்டாலும் உங்களுடைய ரிஸ்கில் கொண்டு வந்துருங்க. இந்த நேரத்துலலாம் வந்து நீங்கள் போய் பண்டல் போடணும் செய்யணும் அப்படின்னம்னா பண்டல் மாறிடும், சீசன் முடிஞ்சு சரக்கு வரும், எல்லாம் ரொம்ப பயங்கரமான ரிஸ்க் இருக்குங்க. பார்த்து செய்யுங்க. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த நிறைய பேர் வந்து கேட்டதுனால இதை நம்ம சொல்லணும், நம்மளுடைய அனுபவத்தில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதுக்கு நீங்கள் ஹோல்சேலில் வந்து 10-15% வித்தியாசம் வரும். வாங்குங்க, வீங்க, டேமேஜ் இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துடலாம், மீட்டர் கம்மியாக இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அதனால் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துங்க. முந்தியெல்லாம் வந்துங்க இங்கேருந்து வந்து சூரத் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு சென்னை போயிட்டோம்னா அஹமதாபாத் எக்ஸ்பிரஸ் இருக்குது, மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது. மும்பையில் ஏறினீங்கன்னா டவுனில் இறங்கி அப்படியே லெஃப்ட்டில் போனோம்னா குஜராத் வந்துடும். இல்லை அப்படின்னம்னா உங்களுக்கு துருவாகவே வந்து அஹமதாபாத் வண்டி இருக்குது, சூரத்தில் இறங்கிக்கலாம். சூரத் நல்ல அழகான ஊருங்க, ரிங் ரோடுங்க. ரிங் ரோடுன்னு ஒன்று இருக்கும், அந்த ரிங் ரோட்டில் தான் வந்து புறாமே வந்து டெக்ஸ்டைல் மார்க்கெட்டே இருக்குதுங்க. அது வந்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்லாம் வந்துங்க மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பான், ஒரு சூரத் டெக்ஸ்டைல் மார்க்கெட்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். அதே மாதிரி கோல்வாலா மார்க்கெட், இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து பேர் நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு மார்க்கெட்லேயுமே ஒரு 500 கடை 700 கடை இப்படி இருக்குங்க. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குங்க. உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் பார்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாதுங்க. கூடிய வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரிங்க ஒவ்வொரு தடவையும் வந்துங்க போகும்போதெல்லாம் வந்து அடுத்த தீபாவளிக்கு வாங்கணும் அப்படின்னம்னா இந்த தீபாவளிக்கே வந்து தீபாவளி முடிஞ்சோடனே ஒரு தடவை போங்க, அப்புறம் ஒரு தடவை போங்க. அப்போ வந்து உங்களுக்கு கூட்டமும் இருக்காது, கசகசான ஒன்றுமே இருக்காதுங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போய் எல்லாம் ரவுண்ட் அடித்து பார்த்து செஞ்சு கொஞ்சமாக வாங்கிட்டு உடனே டக்குன்னு எல்லாமே செய்ய முடியாது. ஒரு 7-8 தடவை 10 தடவை போய் நாங்கள் சொல்கிறது எங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் யாரும் நஷ்டம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேங்க. அது வந்து கொஞ்சம் லேடிஸ் வந்து கேட்டால் நாங்கள் கொஞ்சமாக வியாபாரம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸுங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், லிமிட்டாக வாங்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒத்து வராதுங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா பணத்தை சேர்த்து கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து வீணாயிடக்கூடாது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்துங்க உங்களுக்கு வந்துங்க மீட்ரு வந்துங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட 6 மீட்டருங்க, ப்ளவுஸோட 6 மீட்டருங்க. இது விலை கம்மி பூனத்தில். அதே இது காஸ்ட்லி எடுங்களேன், பிராண்டடாக எடுத்திங்களா 630 ப்ளவுஸோடு வரும். 630 அப்படிங்கும்போதுங்க நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 10 ஐட்டம் போடுறீங்க வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் இப்போ இதில் ஒரு 10 பூனம் வச்சுக்கோங்க. பூனம், சார்ஜர் பூனம், மைக்ரோ பூனம், சாஃப்ட் பூனம், மெட்டல் பூனம், இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம்லாம் போனீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு வந்து அவன் வந்து குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10 வெரைட்டி போடுவான். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, லீஸான்னு இருக்குது பாருங்கள். லீஸா அடுத்து நாங்கள் காமிக்க போகிறோம். லீஸான்னு இருக்குது. லீஸாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஐட்டம் தான் போடுவான். அவன் பூராமே காஸ்ட்லிங்க. நம்ம வந்து வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க சேலை வந்து 600, 700, 550, 800 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் போகிறது சிரமங்க. அது வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு பெரிய கடையில் காமிக்கிற மாதிரி வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ டிசைனு அவ்வளோ குவாலிட்டி காமிக்க முடியாது. நீங்கள் இப்படியே வந்து ஒவ்வொரு பிராண்ட்லேயும் எல்லா குவாலிட்டி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய கடை மாதிரி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ரூபா சரக்கு வைக்கணுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து போகுமா? அதனால் வந்து பெரிய பெரிய குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம்னா நம்ம வந்து வீட்டில் வச்சு விற்கிறவங்க அது செய்ய முடியாது. அது வந்து ஏதோ பூனம் ஒரு 250 ரூபா 300 ரூபா 350 ரூபா விற்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. லிமிட்டாக வந்து செய்யணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து லோக்கலில் பண்ணுங்கள். லோக்கல்ங்கிறது மதுரை, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி விற்க பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் எப்படி வியாபாரம் இருக்குதுன்னு தெரியலைங்க. 2 வருஷம் வந்து லாக்டவுனில் இதாகிடுச்சிங்க. இந்த தீபாவளி தான் ஃபஸ்ட்டு வருது. பார்த்து செய்யுங்க. நீங்கள் எதுவும் வந்து ஒரு நஷ்டம் ஆகிடக்கூடாதுங்க. ஏன்னா நாங்கள் இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. இங்கே வந்து ஒரு 4-5 பேர் கேட்டாங்க. 4-5 பேர் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க பார்த்து செய்யுங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு போய் உங்களுக்கு பணம் வந்து அவங்க சொல்லும்போதே பணம் வந்து ரொட்டேஷன் பண்ணி எல்லாம் ஃபைனான்ஸில் வாங்கியோ இல்லை வெளியே கைமாற்று வாங்கியோ எங்கள் சொந்தக்காரங்க கொண்டு வாங்குகிறேன் இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. வாங்கி திருப்பி அந்த பணத்தை சேர்க்க முடியுமா அதை பாருங்கள். முதல்ல 50,000 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னோம்னா தீபாவளி முடிஞ்சு 50,000 அவங்களுக்கு கொடுக்கணும்.
அதுக்காக தான் நாங்கள் திருப்பி வந்து ஒரு எங்களுக்கு மனசில் பட்டது, எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் விவரத்தை வச்சு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். பாருங்கள், சூரத் வந்து நீங்கள் போங்க. சூரத் வந்து போய் ஒரு ராஜில் ரூம் போடுங்க, நல்லா சுற்றி பாருங்கள். முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நிறைய இடம் வந்து இருக்குங்க. பூரா ரவுண்ட் அடிங்க. ரவுண்ட் அடித்து உங்களுக்கு நீங்கள் ரவுண்ட் அடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நீங்கள் நான் சொன்ன மாதிரி அது கூட போய் பாருங்கள். பாம்பே மார்க்கெட்டு போனீங்க அப்படின்னம்னா அங்கே ஒரு இடத்துல வந்து நிறுத்து கொடுக்குற மாதிரிலாம் இருக்குதுங்க. ஆனால் வந்து எதுவுமே வந்து இப்போதைக்கு நீங்கள் ஒரு வண்டியோ ஒரு ஏதோ ஒரு வேனோ ஏதோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, பெரிய பெரிய கடைகள் வந்து சரக்கு வந்து அது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. உங்களை வந்து கொண்டு போனாலும் கண்டுக்கவே மாட்டாங்க, கொடுத்தாலும் அந்த டயத்துக்கு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. பணத்தையும் போட்டு நம்ம வியாபாரமும் பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஆயிருங்க. அதை பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து முறை சொன்ன மாதிரி தாங்க, இந்த டேமேஜ் வரும், மீட்ரு கம்மி வரும், இது மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் வாங்கினால் ஒன்றுமே இருக்காது, நல்லா இருக்குங்க. ஆனால் காஸ்ட்லி நம்மளால் விற்க முடியுமா, அதை முதல்ல பார்த்துங்க. விலை கம்மி 250 300 தாங்க வீட்டில் விற்கிறவங்களுக்கு அதாங்க போகும். அது மாதிரி போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்படி செய்யுங்க. அப்புறம் இன்னொன்று கூட பாருங்களேன், நீங்கள் வந்து அடுத்து வந்து பாம்பே போகிறீங்க. பாம்பேயில் இல்லை முதல்ல அகமதாபாத் போகிறீங்க. அகமதாபாத் போனீங்கன்னா ஷூட்டிங் இது பூராமே அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல அங்கேயே ப்ரொடக்ஷனுங்க. அங்கே வந்து மார்க்கெட்டே பாருங்கள், ஒரு சின்ன பிட்ஸ் ஐட்டம்லாம் பூரா அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், சீப்பாக வந்துடும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு பாம்பே போகிறீங்க அப்படின்னா பாம்பேயில் வந்து ரெடிமேடு பாருங்கள். ரெடிமேட் பூராமே உங்களுக்கு வந்து பூராமே சூப்பராக இருக்குங்க. ரெடிமேட் பூரா காஸ்ட்லியாக இருக்கும். பாம்பே ஐட்டம் காஸ்ட்லியாக இருக்கும். அதே குவாலிட்டி, அதே டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கல்கத்தாவுக்கு வந்துடுங்க. கல்கத்தாவுக்கு வந்தீங்கன்னா அது அப்படியே பாதி வேலை தாங்க. அதனுடைய இது வந்து எங்களுக்கு தான் தெரியுங்க, அது என்ன நுணுக்கம் அப்படிங்கிறது. அவன் வந்து நீங்கள் அப்படி ஒரு சுடிதார் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், சுடிதாரில் வந்து அப்படியே பின்னாடி லைனிங் என்ன கொடுக்குறான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே காரனிசியம் ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி லைனிங் வந்து அவன் நல்ல தரமான குவாலிட்டி லைனிங் கொடுப்பான். ஆனால் கல்கத்தாக்காரன் அப்படியே டூப்ளிகேட்டாக கொடுப்பான், ஆனால் விலை கம்மியாகும். இப்போ அங்கே வந்து சுடிதார் வந்து ஒரு 700 800 வாங்குறீங்கன்னா இங்கே வந்து 400 வாங்கலாங்க. அவ்வளவு கம்மியாக வாங்கலாம். குவாலிட்டி அப்படியே மாறிடும். டிசைன் வந்து பளிச்சுன்னு இருக்குங்க. உங்களுக்கு பாம்பே ஐட்டம் பாக்ஸ் ஐட்டமாக முக்கால்வாசி வருங்க. பாக்ஸ் ஐட்டம் பூராமே சீப்பாக இருக்காது, காஸ்ட்லியாக தான் வரும். சீப்புனா கல்கத்தா போங்க. நல்ல பிராண்டடு, நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். பெரிய ஷோரூம் கடைகள்லாம் பாம்பே ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த ரெடிமேடு விற்கிறவங்களும் பார்த்துக்குங்க. பாம்பே ஐட்டம் விற்க முடியுமா நம்மளால். முதல்ல சேலை சொன்னேன் பார்த்தீங்களா, பிராண்டட் சேரீ வாங்கினா உங்களால் விற்க முடியுமான்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தாங்க ரெடிமேடுக்கும். ரெடிமேடு அதே மாதிரி தாங்க. விலை கம்மின்னா கல்கத்தா போயிருங்க. கல்கத்தாவில் வந்து சீப்பாக வாங்கலாம், கம்மியாக வாங்கலாம். உங்களுக்கு எல்லாமே அப்படி தாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம விற்கக்கூடிய நேரத்துக்குள்ளே வர்றது சந்தேகம். அதனால் வந்து நீங்கள் எப்படி சௌகரியமோ உங்களுக்கு நஷ்டமாகாத அளவுக்கு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அது வந்து ஒரு கேட்டதுனால எல்லாம் ஒரு 4-5 பேர் கேட்டதுனால மற்றவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் நம்ம செய்யலாம், ஒரு இங்கிட்ட அங்கிட்டு புரட்டி செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுவோங்க. நம்மளை வச்சு ஒரு 19 குடும்பங்கள் வாங்குவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. அதனால் வந்து அதை நீங்கள் அப்படி வாங்கி செய்யும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, டேமேஜ் இருந்தால் கஷ்டம், விற்காமல் போச்சுன்னா கஷ்டம். அதை பூரா கடைசியில் என்னங்க நம்ம தாங்க எடுத்துக்கணும். நம்ம வந்து சொந்த யூஸுக்கு இல்லை அக்கா தங்கச்சி, சொந்தக்காரங்க, மாமா மச்சி அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு சேலை 2 சேலை இப்படி கொடுத்துட வேண்டியதாங்க. அப்படி தான் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து சூரத் போகிறது அப்படிங்கிறது நல்லா யோசனை பண்ணிக்கிங்க. இப்படி பல சிக்கல்கள்லாம் இருக்குதுங்க. நல்லா உங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்துங்க, நீங்கள் நிறைய ஒரு 5 லட்சம் 7 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னம்னா அங்கே வந்து தலால் இருக்குது. தலால் வந்து நம்ம வந்து விசாரித்தாலே தலால் கிடப்பாங்க. அந்த தலாலை வச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா இது பர்ச்சேஸ்லாம் சும்மா இல்லைங்க. நீங்கள் வந்து போய் இந்த அரிசி வாங்குற மாதிரி புளி வாங்குற மாதிரிலாம் கிடையாதுங்க. அங்கே வந்துங்க சூரத்தில் வந்து ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து எப்படின்னம்னா இப்போ வந்து நார்த்தில் வந்து எப்படிங்க நம்ம தமிழ்நாடு சேலை கட்டுவாங்களா, அது பூரா பாந்தினி அந்த மார்வாடிஸ் கட்டுற மாதிரி டிசைன்லாம் வரும்.
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி டிசைன் போகுமா? அது 10% கூட போகாதுங்க. பூரா ஃபேன்சியாக இருக்குங்க. ரெண்டாவது வந்துங்க, நார்த்தில் இருக்கிறவங்க பூராமே இப்படி மாறா போட்டு இப்படி போட்டுக்குறாங்க. தமிழ்நாட்டு இந்த ஆந்திரா அவங்கெல்லாம் வந்து இப்படி போடுவோம், அதாவது வந்து லெஃப்ட் சைடு போடுவாங்க. அந்த டிசைனு அது மாதிரி தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு மாறுங்க. நார்த் டேஸ்ட் வேறு, சவுத் டேஸ்ட் வேறு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அங்கே போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் விற்கிற மாதிரி டிசைன் இருந்தால் தான் உங்களுக்கு விற்க முடியுங்க, கிளிக் ஆகும். சும்மா வந்துக்கிட்டு அங்கே அந்த மாதிரி அந்த டிசைன்லாம் போட்டு வந்தீங்கன்னா விற்கணும் இல்லைங்க. மார்வாடிஸ் கட்டுறதுனா இங்கே கட்ட மாட்டேன். அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ள பீஸில் வந்து சுடிதாரி தைச்சிக்கிறாங்க, டாப்ஸ் தைச்சிக்கிறாங்க, அது மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு வந்து இப்போ தாங்க பழகுறாங்க அந்த இதெல்லாம் வந்து. அதனால் வந்து நீங்கள் பர்ச்சேஸே வந்து ஏமாந்துடக்கூடாதுங்க. நம்ம ஏதோ ஒன்று போனோம், பர்ச்சேஸ் பண்ணோம், செஞ்சோம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்னோம்னா வந்தால் விற்கணும் இல்லைங்க. 10 ரூபாய்க்கு அவங்க 12 ரூபாய்க்கு விற்றா தான் நம்ம லாபம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து இன்னொன்று பார்த்துங்க, நீங்கள் கொண்டு வந்தோம்னா ஒரு சேலையை பிரிக்கிறீங்க, பிரித்த மாதிரி அந்த கம்பெனி மடிக்க முடியுமா? சும்மா மாற்றி மடிச்சிங்கன்னா என்னங்க, சேலை தோண்டு போய் கசங்கிடும். அடுத்து வந்து அடுத்தடுத்து பார்க்க வர்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்னங்க பழசாயிடுச்சு, கசங்கி இருக்குது அப்படிம்பாங்க. நமக்கே மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் இவ்வளவு சிக்கல் பர்ச்சேஸில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குங்க. அதாவது இது வந்துங்க, நாங்கள்லாம் வந்து எத்தனையோ வருஷம் அனுபவத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய தடவை போயிருக்கோம். போயிட்டு வந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதை பார்த்தாங்க நாங்கள் சொல்கிறது, ஒரு தொழில் செய்யும்போது இறங்கும்போது பணத்தை வந்து நம்ம கையில் வச்சுருந்து வாங்குகிறோம், இல்லை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ட கடனாக வாங்குகிறோம், இல்லை பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், இந்த மாதிரி வந்து ஒரு கடன் வாங்குகிறோம், ஃபைனான்ஸ் வாங்குகிறோம், எவ்வளவோ இருக்குது. வாங்கி திருப்பி வந்து பணத்தை சேர்க்கணுங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஹோல்சேலில் வந்து 10 பைசா கூட வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சுக்கிட்டே வந்தாலே வந்து அப்புறம் நான் சொன்ன மாதிரி தீபாவளி முடிஞ்சு சீசன் இல்லாத நேரத்தில் போங்க. அப்போல்லாம் லாரியில் போட்டாலும் இங்கேருந்து அங்கேருந்து வர்றதுக்குங்க 7 நாள் ஆகுதுங்க. திண்டுக்கல்ல இருந்தால் 9 நாள் 10 நாள் ஆகுங்க. நாங்களே எங்களுக்கே வந்து மதுரை வந்து தான் திண்டுக்கல் நாங்கள் மாற்றி விட்றோம். அதனால் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு திருப்பி சொல்கிறோம், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணும்போது அதோடு வந்து உடஞ்சி போயிடக்கூடாதுங்க. நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவாக பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஆனால் சொன்ன மாதிரி செய்யுங்க. இது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். இன்னொன்று வந்துங்க, நீங்கள் வந்து அனுபவம் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஏஜெண்ட்டு சொல்லுங்கள் அப்படி இப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. அது நாங்கள் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டோம். எங்களுக்கு நல்ல ஏஜெண்ட்டு, உங்களை ஏமாற்றிட்டு நாங்கள் என்ன செய்கிறது? அதனால் வந்து அதெல்லாம் கேட்காதீங்க. எங்களுடைய அனுபவத்தை சொல்கிறோம். இது வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பண்ண போகிறவங்க எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்ல விட்டு போச்சுங்க. அதாவது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் சொந்தக்காரவங்க, ஒரு தெரிஞ்சவங்க, வேறு யாரும் வந்து இந்த மாதிரி வந்து தொழில் வந்து ஜவுளி தொழில் செய்கிறோம், சாரீஸ் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாருமே வந்து நஷ்டமாயிடக்கூடாதுங்க. ஏன்னா எல்லாம் லேடிஸ் வந்து வியாபாரம் பண்ணுறது பூராமே வெளியே அப்படியே பணத்தை மாற்றி தான் ஃபைனான்ஸ் வாங்குறாங்க, செய்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அதுக்காண்டி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாரும் வந்து இந்த மாதிரி ஜவுளி வியாபாரம், சேலை வியாபாரம் பார்க்கணுன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் தெளிவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவாங்க. வேறு எதுவும் வந்து இது இருந்தால் கூட அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.